மறுபடியும் 1957 காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி அப்படின்றத ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது எலெக்ஷன்லேயும் பங்கு பெறுது 1957. பிற்காலத்தில் 1959 ஸ்வதந்திரா பார்ட்டி அப்படின்ற கட்சியை நிறுவுறாங்க சென்னையில். பெரியாரே வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்வதந்திரா கட்சி அப்படின்றது எத்னிக் வெல்ஃபேர் பார்ட்டி, இன நல கட்சி அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ் மேகசின் இது நடத்துது. சுதந்திரா பார்ட்டி என்னென்னா ஸ்வராஜ்யா அப்படின்ற இங்கிலீஷ் மேகசினை நடத்துகிறாங்க. யார்? காசா சுப்பாராவ். ஓகேவா, காசா சுப்பாராவ். 1962-67 சுதந்திரா பார்ட்டி வந்து டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்காங்க. அப்போது அண்ணாதுரை இவருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூதறிஞர் அப்படின்ற பட்டத்தை அண்ணா கொடுக்குறாங்க. அதே போல் ராஜாஜி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி. நெக்ஸ்ட்டு 1962 ஜான் எஃப் கென்னடி அப்படின்ற ஒரு உலக சிந்தனையாளரை வந்து சந்திக்கிறாங்க ராஜாஜி. ஓகே, ராஜாஜி வேறு என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெசவு தொழிலாளர்களுக்கு ஒரு வாரியம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வாரியம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ராஜாஜியோட அந்த காலகட்டம் தான் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹேண்ட்லூம் வீவர்ஸ்க்கு ஒரு பொற்காலம், நெசவு தொழிலாளர்களின் பொற்காலம் ராஜாஜியோட ஆட்சி காலம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ராஜாஜி எனது மனசாட்சியின் காவலன் அப்படின்றது காந்தி சொல்லியிருப்பாங்க. ராஜாஜி இஸ் மை கன்சைன்ஸ் கீப்பர் அப்படின்னு காந்தியே சொல்லியிருப்பாங்க. இவர் தான் வந்துட்டு வெஸ்ட் பெங்காலோட கவர்னராக இருந்திருப்பாங்க. இந்தியாவோட முதல் அப்புறம் ஒரே ஒரு இந்திய கவர்னர் ஜென்ரலாக இருந்தவங்க. முதல் இந்திய கவர்னர் ஜென்ரல், ஒரே இந்திய கவர்னர் ஜென்ரல். இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜென்ரலும் யாருன்னா ராஜாஜி. 1948 50 வரை இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிச்சர்ட் கேசாய் அப்படின்றவங்க வெஸ்ட் பெங்காலோட கவர்னராக இருந்தவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ராஜாஜி இந்தியாவின் விவேகமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் கேசாய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவரோட ஆட்சி காலகட்டத்தில் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1937 அக்டோபர் 1 சேலத்தில் மட்டும் மது ஒழிப்பு அப்படின்றத ஒரு டெஸ்டிங்காக அமல்படுத்தியிருப்பாங்க. 1938 டெம்பிள் என்ட்ரி ஆக்ட், ஆலய நுழைவு சட்டம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தான் வந்து வைத்தியநாத ஐயர், கோபாலசாமி 2 பேருமே வந்து எல்லாருமே உள்ளே போகலாம் அப்படின்ற சட்டத்துக்காக எல்லாருமே உள்ளே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது வந்து அங்கே இருந்த அந்த ஐயர் பிராமன்ஸில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்துட்டு இல்லை, நாங்கள் இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டால் நாங்கள் வந்து அங்கே மந்திரம் ஓத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. அப்போது நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, திருச்சுழிலேருந்து பிராமின்ஸை கூட்டிகிட்டு வந்து இல்லை நம்ம எல்லாமே நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சுழிலேருந்து பிராமின்ஸை கூப்பிட்டு வருவாங்க முத்துராமலிங்க தேவர். 1939 டெம்பிள் என்ட்ரன்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்றது கொண்டு வராங்க. நம்ம லிக்கர் ப்ராகிபிஷன் ஆக்ட் அப்படின்றது கொண்டு வந்ததுனால நிறைய வந்து ரெவென்யூ ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றத சென்னையில் கொண்டு வராங்க, விற்பனை வரி. 1937 ஒரு ரெவென்யூ மினிஸ்டர் யார், பிரகாசம் தலைமையில் ஒரு கமிட்டி அப்படின்றது போட்டு ஜமீன்தார்னால என்ன குத்தகைதாரர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டு நிறைய ஆலோசனை பண்ணிவிட்டு அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம், ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிக்கிறாங்க 1937. 1938 அக்ரிகல்ச்சர் டெப்ட் ரிலீஃப், அந்த கடன் பிரச்சனையால் விவசாய கடன் அதுக்கு வந்து தீர்வு கொண்டு வர்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் டெப்ட் ரிலீஃப் ஆக்ட், அக்ரிகல்ச்சர் கிரெடிட் வேவர் ஆக்ட் அப்படின்றது 1938 கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு கைத்தொழில் பாதுகாப்பு சட்டம். 1938
நிறையா எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லேயே கம்பல்சரியாக ஹிந்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக 125 ஸ்கூல்லையும் கம்பல்சரி ஹிந்தி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்காக முதல்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது அப்போ தான் வந்து 1938 நடக்குது. பிற்காலத்தில் லார்ட் எர்ஸ்கின் பிரபு என்ன சொல்லுவாங்க, இல்லை ஹிந்தி வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 1958 டெனன்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு இவருக்கு என்ன பட்டம் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பாரத ரத்னா விருது இவருக்கு தான் கிடைக்கிது 1954. இவர் கூடவே வேறு யார் யார் வாங்குறாங்கன்னா, ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அது மட்டும் இல்லாமல் சர் சி.வி. ராமன், இவங்க 3 பேரும் தான் வந்து முதல் பாரத ரத்னா விருது அப்படின்றது 1954 வாங்குறாங்க. இவருக்கும் காந்திக்கும் வந்து நெருக்கம் இன்னும் அதிகரிக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியோட மகன் தேவதாஸ், அதே போல் ராஜாஜியோட மகள் லக்ஷ்மி 2 பேருக்கும் திருமணம் பண்ணி 2 பேருமே வந்து சம்பந்தியாக மாறிடுறாங்க. இவர் என்னென்ன எழுதியிருக்காங்க ராஜாஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை 1965 இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன், ஹிந்தி மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு திருக்குறளை 1965. அதே போல் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட உபநிடதங்களில் வந்து நிறைய வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புக்காக ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, ராமகிருஷ்ணா ப்ரீச்சிங்ஸ். அதே போல் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சக்கரவர்த்தி திருமகள், இது வந்து ராமாயணத்தோட உரை தான் வந்து சக்கரவர்த்தி திருமகன். இதுக்காக 1958 சாகித்ய அகாடமி விருது அப்படின்றது வாங்கியிருப்பாங்க. 1958 சாகித்ய அகாடமி விருது சக்கரவர்த்தி திருமகன். அதே போல் மகாபாரதத்தை உரையாக எழுதியிருப்பாங்க, வியாசர் விருந்து. நெக்ஸ்ட் வேறு என்ன புக்ஸ்னால், திக்கற்ற பார்வதி. பகவத்கீதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, கண்ணன் காட்டிய வழி. நெக்ஸ்ட்டு குடி கெடுக்கும் கல், ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க, குறைவொன்றும் இல்லை. அந்த பாட்டு வந்து ராஜாஜி எழுதினது. 1922 ஜெயிலில் இருந்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் எழுதின புக் தான் சிறையில் தவம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் மேன்கைண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற புக்கு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருமூலர் திருமொழி அப்படின்ற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஓகே, நம்ம ராஜாஜி பற்றி பார்த்தாச்சு.